அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். 160 தொகுதிகளில் போட்டியிடும் அதிமுக. என்டிஏ கூட்டணியில் தமிழகத்திற்கு தலைமையேற்றுள்ள அதிமுக, நாங்கள் கண்டிப்பாக இந்த முறை 160 தொகுதிகளில் போட்டியிடுவோம் என கூறி வருகிறார்கள். சென்ற முறையே 169 தொகுதிகளில் போட்டியிட்டார்கள். இந்த முறையும் அதே வீதத்தில் போட்டியிடுவோம் என கூறி வருகிறார்கள். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியோ ஒரு கட்டத்தில் பாதிக்கு பாதி கேட்டதாக கூறப்படுகிறது. பின்பு படிப்படியாக இறங்கி 90, 60 என்ற நிலையில் இருந்து வருவதாக கூறப்படுகிறது. சென்ற முறை பாரதிய ஜனதா கட்சி 30 தொகுதிகளை பெற்றிருந்தது. இந்த முறையும் பாரதிய ஜனதா கட்சிக்கு அதே அளவு தொகுதிகளைத்தான் ஒதுக்க முடியும் என அதிமுக தீவிரமாக இருந்து வருவதாக கூறப்படுகிறது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியோ அதை இரட்டிப்பாக்கி 30லிருந்து 50 தொகுதிகள் வரையிலும் கேட்டு வருவதாக கூறப்படுகிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ அவ்வளவு தொகுதிகளை பாரதிய ஜனதா கட்சிக்கு வழங்கிவிட்டால் நாம் போட்டியிடக்கூடிய தொகுதிகளின் எண்ணிக்கை குறையும். சென்ற முறையே 169 தொகுதிகளில் போட்டியிட்டு வெறும் 66 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றிருந்தோம். அப்படி இருக்கும் பொழுது அதிக தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு விட்டுக் கொடுத்து விட்டால் நமது அறுதி பெரும்பான்மை வெற்றி என்பது கேள்விக்குறியாகிவிடும். எனவே அதிக தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்க முடியாது. இந்த முறை 160 தொகுதிகளிலாவது போட்டியிடுவோம் என எடப்பாடி பழனிசாமி தீவிரம் காட்டி வருவதாக கூறப்படுகிறது. இதனுடைய அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சிக்கு 25லிருந்து 30 தொகுதிகளுக்கு மேல் ஒரு தொகுதியை கூட தரமாட்டேன் என்பதில் எடப்பாடி பழனிசாமி விடாப்பிடியாக இருந்து வருகிறார். அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 15லிருந்து 20 தொகுதிகள் வரைதான் தரப்படும் என்றும் கூறப்பட்டு வருகிறது. ஏனெனில் பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாக உடைந்து விட்டது. ராமதாஸ் தலைமையில் ஒரு அணியும் அன்புமணி தலைமையில் ஒரு அணியும் உள்ளது. இது போன்ற சூழ்நிலையில் யாருக்கு பலம் அதிகமாக உள்ளது என்று தெரியவில்லை. அதே சமயத்தில் அன்புமணி அணியில் பொருளாளர், பொதுச் செயலாளர், 85% மாவட்ட செயலாளர்கள், 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளார்கள். தேர்தல் ஆணையம் கூட அன்புமணியை தான் அங்கீகரிக்கும் என சிலர் கூறுகிறார்கள். காரணம், மத்திய அரசு அன்புமணிக்கு ஆதரவாக இருக்கிறது. அதே சமயத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவரான ராமதாஸுக்கும் செல்வாக்கு உள்ளது. வன்னியர் சங்கத்தின் ஆதரவு இவருக்கு உள்ளது. பாட்டாளி மக்கள் கட்சியின் மூத்த தலைவர்கள் ராமதாஸ் அணியில் தான் உள்ளார்கள். எனவே வாக்கு இரண்டாக பிரியும். பாட்டாளி மக்கள் கட்சி சென்ற முறை அதிமுகவோடு கூட்டணி அமைத்த போது 25 தொகுதிகளைத்தான் கொடுத்திருந்தார்கள். இந்த முறை 20 தொகுதிகளே அவர்களுக்கு அதிகம். எனவே அன்புமணிக்கு 15லிருந்து 20 தொகுதிகள் மட்டுமே ஒதுக்கப்படும் என்று கூறப்பட்டு வருகிறது. இதேபோன்று அமமுக மற்றும் ஓபிஎஸ் அணி. ஓபிஎஸ் இதுவரையிலும் தான் எந்த கூட்டணியில் இருக்கின்றோம் என்பதை அறுதியிட்டு கூறவில்லை. ஆனால் அமமுகவின் டிடிவி தினகரன் அவர்களோ, நான் என்டிஏ கூட்டணியில் உள்ளேன், என்டிஏ கூட்டணியின் வெற்றிக்காக நாங்கள் தொடர்ந்து பாடுபடுவோம் என அறிவித்துள்ளார். இதனுடைய அடிப்படையில் அமமுகவிற்கு 5 தொகுதிகள் வரையிலும் ஒதுக்கலாம் என்று கூறப்பட்டு வருகிறது. ஒருவேளை ஓபிஎஸ்ஐ கூட்டணிக்குள் கொண்டு வந்தால் ஓபிஎஸ் கட்சிக்கோ அல்லது கூட்டணிக்கோ வேண்டாம் என எடப்பாடி கூறினாலும், அமித்ஷா போன்றவர்கள் ஓபிஎஸ்ஐ கூட்டணிக்குள் கொண்டு வந்தால் அவருக்கும் 5 தொகுதிகள் மட்டுமே ஒதுக்கப்படும் என்று கூறப்பட்டு வருகிறது. நீண்ட நெடுங்காலமாக அதிமுக கூட்டணியில் இருந்து வரக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு 3 தொகுதிகளும், ஐஜேகே, புதிய தமிழகம், தமிழக மக்கள் முன்னேற்ற கழக கட்சி என்ற 3 கட்சிகளுக்கும் தலா 1லிருந்து 2 தொகுதிகள் மட்டுமே ஒதுக்கப்படும் என்றும், இவர்கள் அனைவரும் அதிமுகவின் சின்னத்தில் போட்டியிட அறிவுறுத்தப்படுவார்கள் என்றும் கூறப்பட்டு வருகிறது. அதே சமயத்தில் பாரதிய ஜனதா கட்சியோ இவர்களை தாமரை சின்னத்தில் போட்டியிட வைக்க திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அது தேர்தல் நேரத்தில் தான் தெளிவாக தெரியும் என்றும் கூறப்பட்டு வருகிறது. ஏனெனில் இந்த 3 கட்சியும் நெடுங்காலமாக என்டிஏ கூட்டணியில் இருந்து வருகிறார்கள். தற்பொழுது அதிமுக இந்த கூட்டணியில் இணைந்துள்ளதால் எப்படி இரட்டை இலை சின்னத்தில் இவர்கள் போட்டியிடலாம்? 18வது மக்களவைத் தேர்தலிலேயே இந்த 3 கட்சியைச் சேர்ந்தவர்களும் தாமரை சின்னத்தில் தான் போட்டியிட்டார்கள். இந்த முறையும் இவர்கள் தாமரை சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும் என பாஜக கூறி வருவதாக கூறப்படுகிறது. புதிய தமிழகம் கட்சி அதிமுகவோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக ஒரு சாரார் கூறி வருகிறார்கள். மேலும் பாரதிய ஜனதா கட்சி எப்படியாவது அவரிடம் பேசி பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணிக்கு கொண்டு சென்று விடுவார்கள் என்று கூறப்படுகிறது. அவருக்கு 3 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதே போன்று தேமுதிகவோடு திமுகவும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. அதிமுகவும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. தேமுதிக மாநிலங்களவை எம்பி சீட்டை தங்களுக்கு வழங்கவில்லை என்று அதிமுகவின் மீது மிகுந்த மன வருத்தத்தில் இருந்து வருகிறது. இருப்பினும் கூட்டணியை பலப்படுத்த வேண்டிய நிர்பந்தம் அதிமுகவிற்கு இருப்பதால் தொடர்ந்து தேமுதிகவோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். தேமுதிக இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை எதிர்பார்க்கிறது. ஆனால் அதிமுகவோ தேமுதிகவிற்கு 7 தொகுதிகள் வரையிலும் விட்டுக் கொடுக்கலாம் என்று கூறப்பட்டு வருகிறது. ஒருவேளை அவர்கள் முரண்டு பிடித்தால் மேலும் ஒரு 3 தொகுதிகளை சேர்த்து 10 தொகுதிகளுக்கு மேல் வழங்க முடியாது என்றும் அதிமுக திட்டவட்டமாக இருந்து வருகிறது. இதுதான் அதிமுகவினுடைய கணக்காகவும் இருக்கிறது. 160 தொகுதிகளில் அதிமுக போட்டியிட தயாராகி வருவதாக கூறப்படுகிறது. நன்றி.